ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நேற்று காரைக்குடி போயிருந்தாரு தாவேக தலைவர் விஜய் அவர்கள். நல்ல ஒரு கூட்டம், ஆனால் அங்கே பேச முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோட் ஷோ மட்டும் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு நல்ல கூட்டம். இந்த கூட்டம் வந்து சீமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் காரைக்குடியில் அப்படின்னு நேற்றுலேருந்து பேசும் பொருள். ஸோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கார்த்திக் சிதம்பரம் இவங்க பேச்சை பார்க்கும்போது அவங்க கேண்டிடேட்டு மாங்குடி சீமானால் தோற்கடிக்கப்பட்டு விடுவாரோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க விஜய்க்கு கேண்டிடேட்டையோ பொட்டன்ஷியல் த்ரெட்டாக பார்க்கல. சீமானை தான் மாங்குடியோட ஸ்பான்சர்ஸ் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவங்க ஆள் தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த வகையில் அவங்க பேட்டிகளை பார்த்தா சீமான் காரைக்குடி காரணமில்ல, அவருக்கு இங்கே வீடும் இல்லைன்னு கார்த்திக் சிதம்பரம் சொன்னதுக்கு சீமான் வயநாட்டில் பிரியங்கா காந்திக்கு வீடு இருந்தா, ராகுல் காந்திக்கு வீடு இருந்தான்னு திருப்பி கேட்டார். இன்றைக்கி சினிமாவில் ரீடேக் எடுக்கலாம், அரசியல் எடுக்கக்கூடாது, வந்தால் நீங்கள் பேசியிருக்கணும்னு அவர் சொல்கிறார். ஸோ சீமானுக்கு ஓட்ட தாவேக்கா சிதறடிக்கும். அது சிதறடிக்கிறது நடந்ததுன்னா மாங்குடிக்க வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாதுங்கிற கண்ணோட்டத்தில் சிதம்பரம் நம்ம நுணுக்கமான அறிவாளி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, நிதானமாக பேசுவார். அவரோட கால்குலேஷன் விஜய் கொஞ்சம் பேசி அந்த டாக்டர் செல்லத்துறை தேவர் தியாகத்தை நம்ம மதிக்கிறோம் யாராக இருந்தாலும். அவரோட பேரனுக்கு கொஞ்சம் ஓட்டு கூடியிருந்தால் மாங்குடிக்க வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சிருக்குன்னு அவர் நினைக்கிறார், காங்கிரஸ் கேண்டிடேட்டு. இப்போ விஜய் பேசாமல் போனதில் ஓட்டு சிதறல்கள் நடக்காது, அது சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும்னு அங்கே சிட்டிங்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் நினைக்கிறாங்க. இதுதான் என்னோட இம்பேக்டாக நான் அதில் பார்க்குறேன். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ், இதுவரை பலத்தை நிரூபிக்கலை. 2026 மே மாதம் 4ஆம் தேதி தான் விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியும். விஜயால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ங்கிறது தேர்தல் முடிவில் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்கவுங்க வசதிக்காக விஜய் வந்ததும் சீமானுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்லி சீமானுக்கு ஆதரவாளர்களை வெறிகொண்டு எழ வச்சுட்டாங்க. சீமானுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்களாம் வெறித்தனமாயிட்டான். ஒருத்தர் 4 ஓட்டை கொண்டு வந்து ஆகணும், அரசியலுக்கு ஒருத்தர் வராரு, அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி வராரு. நம்ம பிரபாகர ராயராஜ சோழன் நம்ம நிற்கோம், நம்ம எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல்னு சொல்கிறோம். அவரால் நமக்கு ஓட்டு பாதிப்புன்னு சொன்னால் எப்படிங்கிறதுல நாம் தமிழர் தம்பிகள்லாம் ரொம்ப வேகத்தில் ஒவ்வொருத்தனும் அதிக ஓட்டை நம்ம போல் பண்ணியே தீரணும்னு அந்த எதிர்த்தரப்போட பிரச்சாரத்துக்கு அவங்க வெறிகொண்டு இருக்கிறாங்க. நான் அந்த இடத்துக்குள்ள என்னோட பார்வையில் விஜயோட அந்த பிரச்சாரம்ங்கிறது யாரை பாதிக்கும்னு நான் முன்னெடுக்கிறோம்னா அது எடப்பாடி பழனிசாமியை தான் பாதிக்கும் நான் முன்னெடுக்கிறேன். அது காரணம் அமமுக வேட்பாளர் தான் பாதிக்கின்றீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக 234 அது அமமுகவுக்கும் அது பொருந்தும், காரைக்குடி அமமுகவுக்கும் அது பொருந்தும். தமிழ்நாடு ஃபுல்லாக விஜயோட தாக்கம் எடப்பாடி பழனிசாமியை தான் பாதிக்கும்னு நான் சொல்கிறேன். இது கருத்து கணிப்போ எதுவோ இல்லை, கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையில் என்னோட கருத்தாக தமிழ் மண்ணில் மக்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். காரணம், விஜய் வரும்போதே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புனித பிம்பங்களாக்கி வரார். படத்தில் கூட எம்ஜிஆருக்கு சாட்டை எடுத்துகிட்டு வரார். அப்போ சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களின் போராட்டத்தை அவமானப்படுத்தினார். முத்திரையர் யாதவர், செங்குந்தர், உடையார், வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு ஒரு மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும்னு மேனன் எடுக்கலன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூக்காக விஜயெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி அன்புமணி எடப்பாடி தான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு சீமான். நீ என்னையா அவன் தலைவன் எம்ஜிஆரே மலையாளி ஜாதிகாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு எம்ஜிஆரே நான் அடிக்கணும், எம்ஜிஆரையே ஊழல் பெருச்சாளி முல்லை பெரியார் உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழனுக்கு துரோகம் பண்ணாருன்னு சீமான் அடிக்கிறார். அப்போ எம்ஜிஆரை விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் ஜெயலலிதாவை விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் ஊழல் எதிர்ப்பில் சீமான் தான் நியாயமானவன். ஜெயலலிதா வச்சுக்கிட்டு என்ன ஊழலை ஏற்றி பேச முடியும்? சீமான் சொல்கிறதா உண்மையாக நேர்மையாக
ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லும்போது விஜயால சீமானுக்கு அனுகூல சத்துருவாட்டு லாபத்துக்கும் ஓட்டு வரும். அதே வேளையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி விஜய் போறதுனால கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு வர வேண்டிய ஓட்டை விஜயகாந்த் தான் தட்டிட்டு போனார். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு பிராமணர்கள் ஓட்டையும் புறமொழியாளர்கள் ஓட்டையும் ரெட்டலை ஓட்டை கமலஹாசன் தூக்கிட்டு போனார். அதே மாதிரி இப்போ எம்ஜிஆரை புகழ்ந்து எம்ஜிஆரை குளோரிஃபை பண்ணி எம்ஜிஆர் சாட்டை எடுத்து விட்டு கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது அது எடப்பாடிக்கு தான் பெரிய நஷ்டமாக வரும். சீமானை பொறுத்தவரை எம்ஜிஆரே ஊழல், மலையாளி, பிரபாகரன், ராஜா சோழன் தான் என் அடையாளம், மலையாளி எம்ஜிஆர் அடையாளம் இல்லை, போயா எம்ஜிஆரை தூக்கிட்டு எம்ஜிஆரே தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ நீங்கள் எம்ஜிஆரை சொல்லிட்டு வரும்போது சீமானுக்கு அது ப்ளஸ் தானே தவிர பிரபாகரன், ராஜராஜ சோழன் தமிழர் அடையாளம் நினைக்கிறோம் மத்தியில் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டின் அடையாளம் நினைக்கக்கூடிய அதிமுகவுக்கு தான் அது மைனஸ்ன்னு என்னோட பார்வையை வைக்கிறேன். நான் மக்கள் தளம் எம்ஜிஆர் பற்றி சகோதரர் சைதை துரைசாமி எல்லாம் சென்ட்ரல் எம்ஜிஆர் வைக்கிறதெல்லாம் எம்ஜிஆருக்கு நல்ல நினைவு சொன்னால் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. நான் ஒரு அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் எப்படி ஒவ்வொரு கட்சியும் அணுகிறாங்கிறதுக்காக தான் என்னோட பார்வையில் இதை நான் வைக்கிறேன். இதில் அடுத்த கட்டம் விஜய் வந்து செங்கோட்டையன் ஒரு 100 வேட்பாளர் வர அதிமுக ரெட்டையில வேட்பாளர்களை தான் ரெட்டையிலக்காரங்களை தான் போட்டிருக்காங்க. அதில் 1-2 ஊழல் பெருச்சாளிகளும் இருக்கிறான், இல்லைன்னு சும்மா சொல்கிறாங்க. ஜெயலலிதாவே ஊழல், ஜெயலலிதா வச்ச பிறகு நீ என்னையா உனக்கு ஊழலை பற்றி பேசுறதுக்கு யோக்கியதை இருக்குது? ஜெயலலிதா பெரிய ஐக்கானாவை தூக்கிட்டு ஊழல் வழக்கில் கன்வீட்டான ஜெயலலிதாவை தூக்கிட்டு போகிறது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? பட் இது அதிமுக ஓட்டர்ஸ் பற்றியில் நான் சொன்னது ஈடுபடாது. அவங்க ஓட்டர்ஸ் வந்து ஜெயலலிதாவை எடப்பாடி இருட்டடிப்பு பண்ணுறாரு, இங்கே அத்திக்கடவு அவினாசி இதில் பண்ணலை, செங்கோட்டையன் கேட்குறாருன்னு அந்த ஓட்டரில் ஒரு பாதிப்புகள் இருக்கலாம். ஒன்று. இன்ஷார்ட் விஜயோட பாதிப்புகள்ங்கிறது நோட்டாவுக்கு இருக்கும், சுயேட்சைகளுக்கு இருக்கும், சீமானுக்கு இருக்கும், எடப்பாடிக்கு இருக்கும், ஸ்டாலினுக்கு இருக்கும். ஏன் பார்வை விஜய் எடப்பாடியை குறி வச்சு வரதுனால எடப்பாடிக்கு ஜாஸ்தி இருக்கும்னு கருதுறேன். இன்னும் இந்த இடத்துக்குள்ள ஆல்ரெடி சீமானால எடப்பாடி பாதிக்கப்படுறார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் எடுத்தது 1.1 விழுக்காடு தான். இன்னைக்கு 8.2 விழுக்காடு சீமான் வந்துட்டாருன்னா எடப்பாடியை பாதிக்க வச்சு தான் வரார். எடப்பாடி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 41 விழுக்காடு இருந்த அதிமுகவை கடந்த தெரிஞ்சு கட்டரம்பான கதையாட்டு 20 கொண்டு போயிட்டார். இது 2024 ரிசல்ட். இதில் தென் மாவட்டத்தில் 10 தொகுதியில் நின்ன சீமான் 7 தொகுதியில் நின்ன எடப்பாடியோட 30,000 ஓட்டு அதிகம் வந்துச்சு. அதனால சீமான்கிட்ட நேற்று தூத்துக்குடி பாளையங்கோட்டை கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு சவுத்தில் ஸ்டாலினுக்கு எனக்கு தானே போட்டி இருக்கோம். அப்போவே நம்ம எடப்பாடி 30,000 ஓட்டு தாண்டிட்டோம். இப்போ 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு விழுந்த வாக்கு இந்துத்துவா திராவிடத்தோட சரண்டர் ஆயிட்டு அப்போ தம்பி அண்ணாமலை எடுத்த வாக்குகள் வந்து எனக்கு தான் வரும். ஸோ அங்கே போட்டி எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் டெல்டா 2 சவுத் வரை இருக்குங்கிற ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு. எப்படியோ இது நாளைக்குள்ள ப்ரெடிக்ஷன். நேற்று நடந்தது சீமான் 30,000 ஓட்டு எடப்பாடியோட அதிகமாக 10 எம்பி தொகுதியில் எடுத்திருக்காருங்கிறது 100க்கு 100 உண்மை. இதை மறுக்க முடியாது. நாளைக்கு எடப்பாடி அவுட் ஆயிடுவாரு, சீமானுக்கு ஸ்டாலின் தான் போட்டிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் அல்லது சீமானுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த புள்ளிக்குள்ள புதுச்சேரியிலேயே அதிமுக ஆட்சிக்கு வந்த இடத்துல ரெட்டலையை 4வது தள்ளிட்டார் சீமான். ஸோ சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான், ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8-2 வந்திருக்கிறாரு. இப்போ எடப்பாடியை விஜயும் பலகீனப்படுத்துறாரு. செங்கோட்டையன் எடுத்துட்டாரு, லோகேஷ் எடுத்துட்டாரு. நீங்க ரிசல்ட் வரட்டு, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ தூக்கி போட்ட எம்எல்ஏ தான், கழிச்சு போட்ட எம்எல்ஏ தான் லோகேஷ், 3வது வந்தவர், அவர் எடுத்துட்டாரு. ரெட்டியார்பட்டி நாராயணன் எடுத்துட்டாரு, தூசி மோகன் எடுத்துட்டாரு, பிஎஸ் பாபு எடுத்துட்டாரு, ஸ்ரீதர் எடப்பாடிக்காக பேசிட்டு இருந்தவர் எடுத்துட்டாரு, ராஜலட்சுமி அம்மையார் எடுத்துட்டாரு, தென் ஜேசிடி பிரபாகரன் அவர் எடப்பாடிகிட்ட இருந்து வெளியே போனவர் தான் எடுத்துட்டாரு. இப்போ கழிச்சு போட்டவங்களும் கழிச்சு போட்ட அந்த ஃப்ரெஷ் டிக்கெட்டுகளை எடப்பாடிகிட்ட இருந்து விஜய் எடுத்துட்டாருன்னா விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி கமலஹாசன் விஜயகாந்த் ரெட்டலையை பாதிக்க செய்த மாதிரி இவரும் பாதிப்படைவார். இந்த இடம் தான் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய இடம். விஜயும் எடப்பாடி பலகீனமான எடப்பாடி லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்தும் போது சீமான் 3 எலெக்ஷன்ல கஷ்டப்பட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தினவருக்கு அடுத்த கட்டம் எடப்பாடியை பலகீனப்படுத்துறது ஈஸி. அவரே பலகீனமாயிட்டு இருக்கிறாரு. கிராஜுவலா எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துறாரு. இது எவிடன்ஸ். அடுத்து விஜய் பலகீனப்படுத்த முயற்சி பண்றாரு, சீமானும் அடுத்தால பலகீனப்படுத்துறது ஈஸி. இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு விஜய் அனுகூல சத்துரு. கஷ்டப்பட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கக்கூடிய
சீமானுக்கு விஜயும் எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல டார்கெட் பண்ணி பலகீனப்படுத்தும் போது, அதிமுக அதிருப்தியாளர்களை வச்சு பலகீனப்படுத்த முயற்சி பண்ணும்போது, சீமானுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழர் அடையாளம் இல்லை ஊழல் பெருச்சாளின்னு அடிச்சு எடப்பாடிக்கு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், பறையர், தேவேந்திர வேளாளர், வண்ணார், நாமிதர், கோயர் போன்றவர்கள் ஆதரவை பெற்று பலகீனப்படுத்துறது ஈஸியா மாறுது. ஸோ எடப்பாடி 24 நான் தான் இந்தியாவை முடிவு பண்ணுவேன், சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே, கட்டும் எதிர்ப்புல நான் ஜெயிப்பேன், பிரதமரை முடிவு பண்ணுவேன்னு சொன்னார். எப்பவும் டாக் பேசுவார். ஆனா காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணியினார். அப்படி சொல்லி தான் 23 விழுக்காடு வாக்கெடுத்தார் அவர் தலைமைக்கு, தேமுதிகவையும் சேர்த்து 20 அவருக்கு. ஆனா அவர் ஒரு தோல்வியை கூட தாங்க முடியாம தோண்டு போய் அப்படியே லீடர்ஷிப் குவாலிட்டியை இழந்து பாஜக கிட்ட கூட்டணி போயிட்டார். 26லயும் போக மாட்டேன், 23லயும் போக மாட்டேன்னு சொன்னார். ஆனா சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் பூதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் சொன்னவர் தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். அப்ப என்னோட பார்வையா நான் என்ன வைக்கிறோம்னா, நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கக்கூடிய சீமான் எடப்பாடிக்கு பலகீனத்தை பயன்படுத்தி மேலும் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார்னு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள எடப்பாடி ஐயா வரல. இது ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் இடைத்தேர்தல் வரல, கலைஞர் வரலன்னு சொல்றாங்க. உண்மைதான், கலைஞர் இடைத்தேர்தலுக்கு வரல, பாய்காட் பண்ணியிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் வரல, பாய்காட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் பாய்காட் பண்ண இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணி களத்துக்குள்ள ஆளுங்கட்சிக்கு எதிராக நின்னது கேப்டன் விஜயகாந்த். அவர் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணிக்கு போகணுங்கிற ஒரு ஆசையும் மனசுல வச்சிருந்ததுனால கோழை நாய்கள் நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்ணல. விமர்சனம் பண்ணலன்னா அலையன்ஸ் ஆப்ஷனை வச்சிருந்தார். ஆனா சீமா இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்ததுனால ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள விஜய் வரல, விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ அண்ணாமலை வரல, பாஜக என்டிஏ வரல, எடப்பாடி ஐயா வரலன்னு சொல்லும்போது நான் தான் திராவிட வர்சஸ் தமிழ் தேசியம்னு நான் நின்னேன். எனக்கு திராவிட ஓட்டு வேண்டாம்னு இன்னைக்கு ஜெனரல் எலெக்ஷன்ல சொல்றாரு. எனக்கு திராவிட ஓட்டு வேண்டாம், தமிழக ஓட்டு போட்டா போதும்னு சொல்றாரு. அடுத்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு நான் நின்னேன். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு நான் நின்னா எடப்பாடிக்கு பலகீனமும் சீமானுக்கு ஈர்ப்பு சக்தியால வாக்கு உயர்வதும், எடப்பாடிக்கு வெள்ளாள கொன்ற அல்லாத ஜாதிகளோட எதிர்ப்பும், சீமான், செங்குந்தர், பறையர் போன்ற சமூகங்களை அதிகமாக ஆதரவு பெற்றுவாருங்கிறதும் மக்கள் மத்தியில் வெளிப்பற்றும். ஈரோடு கிழக்கில் இந்த நிலைமைன்னா மற்ற இடத்துல என்னன்னு எடப்பாடியை விலகி போயிட்டதாட்டு, கோழை டேஷ்கள் களத்தை விட்டு ஓடுறதாட்டு சீமான் அடிக்கிறார். இதெல்லாம் எதனால ஹைலைட் ஆகுதுன்னா, அவர் அந்த கடுமையான வார்த்தையை கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்த விஜய்க்கு எதிராக தான் பயன்படுத்துறாரு. பட் அது ஆர்கே நகர்ல இந்துத்துவா காலியாகி தமிழ் தேசியத்துக்கிட்ட விட்டது மாதிரி ஈரோடு கிழக்கிலையும் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்துத்துவாக்கு இல்லை. இந்துத்துவா களத்தை விட்டு ஓடிட்டு அர்ஜுன் சம்பத் தென் மற்ற இடதுசாரி கல்யாணராமன்ஜி எல்லாம் இதை புரிஞ்சுடுங்க. களத்தை விட்டு ஓடினது அசிங்கம், கேவலம். இந்துத்துவா ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போனது மாதிரி இங்க களத்தை விட்டே ஓடி சீமானால தான் ஸ்டாலினை எதிர்க்க முடியும்னு அந்த இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது எப்படி ஹைலைட் ஆகுதுன்னா, சீமான் விஜய் அடிக்கிறார். விஜய் அடிக்கும் போது இவர் தான் நின்னாருங்கிறது ஹைலைட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு புதிய சக்தியா ஒரு பாப்புலர் ஹீரோவா வரும்போது சீமானுக்கு வாக்கு பாதிக்கும்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாலும், விஜய் சீமான் கம்பேரிசனுங்கிறது சீமானுக்கு ஒரு பூஸ்டையும் கொடுக்குது. இப்போ சீமான் 5 விழுக்காடு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் வேட்பாளர்கள்ட்ட பறையர் தேவேந்திர வேளாளருக்காக நம்ம தான் நிற்கிறோம், பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கிறோம், தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றத்துக்காக நிற்கிறோம், ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது நிற்கிறோம், பஞ்சம நில மீட்புக்காக நிற்கிறோம், தென் திரௌபதி ஆலய நுழைவுக்காக நிற்கிறோம், கவின் ஆணவ படுகொலைக்காக நிற்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்வுக்காக நாம தான் நிற்கிறோம்னு 234 கேண்டிடேட்ஸும் ஒவ்வொரு பறையர் தேவேந்திர வேளாளர் வீடுகளுக்கு சென்று நாம் தமிழர் சீமான் தான் பறையர்களுக்காகவும் தேவேந்திர வேளாளருக்கும் நிற்கிறாரு. இதற்கு முக்குலத்தோரும் பன்னியரும் வெள்ளாளக்கொண்டரும் துணை நிற்கணுங்கிற ஒரு கருத்துல தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு அருந்ததியார் பிரியாட்டி ரெசர்வேஷனுக்கு எதிராக சீமான் தான் இருக்கிறாருன்றது இன்னைக்கு வெளிப்படையா எல்லா இடத்துக்கும் தெரிய வருது. இது எடப்பாடி ஸ்டாலின் இருமுனை போட்டி
சீமான் நிற்கிறாருன்னு சொன்னா யாருமே சீமானுக்கு இதுல லிபரேஜே கொடுத்திருக்க மாட்டாங்க. இருதுருவ அரசியல், திமுக அண்ணா திமுக போட்டின்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் களத்துக்குள்ள வந்து இது 4 முனை போட்டியாகி விஜய் வந்து பாப்புலாரிட்டியில மேல நிற்கிறாரு. நம்ம உண்மையை சொல்லணும். ஸ்டாலினை விட, எடப்பாடியை விட, சீமானோட விஜய் பெரிய கிரௌட் புள்ள. அப்ப இது 4 முனை போட்டின்னு ஆயிருக்கு. இந்த 4 முனை போட்டின்னு சொல்லாம சீமான ஒரு பிளாக் அவுட் பண்ணானா அவனுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அது அவன் வேற எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ 4 முனை போட்டின்னு சொல்லும்போது சீமான் 4 முனை போட்டியில யாருக்காக நிற்கிறாருங்கிறது வந்து வெளிச்சத்துக்கு வருது. கோனேரிக்குப்பம் கோட்டை, கோன் கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டைன்னு சீமான் தான் சொல்றாருங்கிறது கோனார்கள் மத்தியில் வருது. 8 யாதவர்களை கேண்டிடேட் சீமான் தான் போட்டிருக்காருங்கிறது வருது. ஸோ இப்படி சீமானுக்கு ஒரு பெரிய வெளிச்சமும், சீமான் திராவிடர்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை, தமிழன் ஓட்டு எனக்கு கிடைச்சா போதும், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளிகள், எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி கடக்கிற அழகை கெடுக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஓட்டு போட ஓட்டு எனக்கு தேவையில்லை. அதே வேளையில் எம்ஜிஆர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வந்து உதவுனதுக்கு நாங்கள் நன்றியோட இருக்கிறோம். இப்படி சீமான் என்ன விஷயம் எடுத்து வைக்கிறாரோ அவ்வளவு விஷயம் வந்து மக்களை போய் சேருது. அதுக்கு விஜய் பாப்புலாரிட்டி, கமல்ஹாசன் பாப்புலாரிட்டி உதவுன மாதிரி அனுகூல சத்துருவாட்டு, பெனிஃபிஷியல் எனிமியாட்டு சீமானுக்கு உதவுது. இப்போ விஜய் வந்து பாப்புலர் நடிகர், இன்னும் நடிப்பார் ஐயா விஜய். இன்னைக்கும் அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. அவர் டான்சர், ஃபைட்டர். ஓகே, இந்த படம் இதுல வந்துட்டா, என் கடைசி படம் இதுல வந்துட்டு, அதனால என்ன நடிக்க சொல்றாங்க, நான் நடிக்கம்பாங்க. அவர் நடிக்க போனா மக்கள் விரும்புவாங்க. நல்ல ஃபைட்டர், டான்சர். அப்ப இந்த இடத்துல சாட்டை துறைமுருகன் அவரோட நடிப்பை குறை சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. மக்கள் அவரோட நடிப்பை நேசிக்கிறாங்க. அப்போ அவர் நடிக்கும் போது மார்க்கெட்டு நல்லா இருக்கணும், விழுந்துடக்கூடாதுன்னு என்ன பார்க்குறாருன்னா, காவிரி பிரச்சனையில கருத்து சொல்ல மாட்டார், காங்கிரஸ் ஸ்டாண்டிலே போயிடுவார். ஏன்னா கர்நாடகாவில் படம் ஓடணும் நாளைக்கு, தமிழ்ல இருந்து வந்தது தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொன்னா அதுல கருத்து சொல்ல மாட்டாரு. அவருக்கு அடுத்த படம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் ஓடணும். அடுத்து அவரு மடிகா தான் அருந்ததியர். அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில அந்த மக்களுக்கு எதிராக பேச மாட்டாரு. கேட்டா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் உள்ள அருந்ததியர் மக்களும் மடிகா மக்களும் ஒரு படத்தை பார்க்கணும். அப்ப இந்த இடத்துக்குள்ள சீமான் இந்த மாதிரி சந்தர்ப்பவாத லாப நோக்க அரசியல் பண்ணாம பரையர் தேவேந்திர வேளாளருக்காக நிற்கிறாருங்கிறது விஜய்ங்கிற கேரக்டர் வந்ததுனால தான் மக்கள் மத்தியில் இது போய் சேருது. அல்லது இப்படி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறதே மக்கள் மத்தியில் போய் சேராது. ஸோ விஜயால சீமானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. தப்போ சரியோ, சீமான் வந்து இண்டோ பார்ப்பார்ல ஒரு கருத்து சொல்லிடுறாரு. அது என்னோட கருத்து. டெல்லி முதல்வரும் தமிழக முதல்வரும் ராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தினாங்க. தெரிஞ்ச அண்ணா பெருந்தகை நாடு இருந்தாதான் வீடு இருக்குன்னு சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையில் மோடிக்கு ஆதரவாட்டு ஸ்டாலின் பண்ண அந்த இதுவை சீமான் விமர்சனம் பண்றாரு. நான் வரவேற்கிறேன் அதை. ஆனா இதுல சீமான் இன்னொரு கருத்தை சொல்றாரு. அவர் கருத்து துணிவா, போல்டா, கரேஜியஸா சொல்றாரு. நதி நீரை தடுத்தது தப்பு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மத்திய அரசு இதுல தோத்துட்டுங்கிறாரு, மோடி அரசு தோத்துட்டுங்கிறாரு. விஜய்க்கு அதை சொல்றதுக்கு மனசு இல்லை, கருத்து இல்லை. அதே சீமான் ஒரு ஸ்டெப் அகடா போய் முஸ்லிம் விவசாயிகளுக்கு சிந்து நதி நீரை தடுக்க கூடாதுங்கிறார். சீமான் கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா சீமான் போல்டா ஒரு கருத்தை சொல்றாரு. அதை ஏற்றுக்கூடக்கூடியவங்க சீமான இவன் தாண்டா போல்டான லீடர். விஜய் கருத்தே சொல்லலையே, இவரெல்லாம் கருத்து இல்ல கந்தசாமி ஒரு மண் குதிரை, இதுல கூட கருத்து சொல்ல முடியாத ஒரு மண் குதிரையா இருக்காரு. இவரெல்லாம் ஒரு லீடரா, கமல்ஹாசன் 2.0ங்கிற முடிவுக்கு அவன் வருவான். சீமானுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வு கிடைக்குது. அடுத்தால திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அந்த பிரச்சனையில பலருக்கு பல கருத்துக்கள் இருக்குது. எனக்கு அதுக்குள்ள சில கருத்துக்கள் உண்டு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை. இன்னும் சொல்ல போனா நான் இன்னைக்கு கூட மோடிக்கு ஏன் கருத்தா என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபுல்லா இந்துத்துவா எடுத்து எடப்பாடிக்கு 20 விழுக்காடு ஓட்டையும் இந்துத்துவா ஓட்டா மாத்தினாதான் 29ல நம்மளை டிச் பண்ண மாட்டாரு, அல்லது 24 மாதிரி உங்களை கலத்தி விட்டுட்டு போயிடுவாரு. இதை பண்ணுங்க, இந்துத்துவா பண்ணுங்கன்னு நான் மோடிக்காக, மோடிஜி ஃபார் பியூர் 2020க்காக நான் மோடிக்கு இப்போ தான் ஒரு லெட்டர் மெயில் போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஏன் கருத்து அதுல திமுகவுக்கு ஒரு கருத்து இருக்குது, தமிழ் மண்ணு அது இதுன்னு இருக்குது. சீமான் அதுல ஒரு கருத்தை சொல்றாரு. நீ கிறிஸ்டின் முஸ்லீம்னு சொன்னா மைனாரிட்டி, தமிழம்னா மெஜாரிட்டி, தமிழன் தமிழ் கடவுள் அவர் ஒரு டைப்பா தன்னோட கருத்தை சொல்றாரு. அதை ஏத்துக்குவான், எதிர்த்து வினையாற்றுவான், அது வேற விஷயம். சீமான் சொல்லுடைய எல்லா கருத்துமே எனக்கு ஏற்புடையது அல்ல. பட் ஒரு கருத்தை தெளிவா ஒரு போல்டான லீடராட்டு லாப நஷ்ட கணக்கு பார்க்காம சொல்றாரு. விஜய் கிட்ட அது பார்க்க முடியல. விஜய் வியாபாரி, லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய அரசியல் வியாபாரி. அரசியல் வியாபாரிங்கிறத, சினிமா வியாபாரிங்கிறத திருப்பரங்குன்றத்துல கருத்து சொல்லாதலே
விஜய் வியாபாரி, சீமான் கொள்கை வீரன், லாபமோ நஷ்டமோ முஸ்லிம் சிறை கைதிகளை விடுதலை செய்யணும் கேட்கிறாப்புல. இப்போ விஜய் வந்து பிரச்சார கூட்டத்தில் இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா, உண்மையான காங்கிரஸ் வந்து என் பக்கம் தான் இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு வந்து எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன உண்மையான காங்கிரஸ்? சிறுபான்மை மக்கள் ஓட்டு எனக்கு தான் வரும். சிறுபான்மை மக்கள் ஓட்டு நீங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல, தப்பு இல்லை. சீமான் சிறுபான்மைன்னு சொல்றதே அந்த மக்களை அச்சுறுத்தி அவங்க ஓட்டை வாங்குற ஒரு தப்பான விஷயம்னு சொல்றாரு. திருப்பரங்குன்றம் விஷயம்ல நீங்க உங்களுக்கு கருத்து சொல்ல மாட்டீங்க, இந்தோ பாக் விவகாரத்தில் கருத்து சொல்ல மாட்டீங்க. அப்போ சிறுபான்மை மக்களுங்கிறவங்கலாம் முட்டாளி, இழிச்சவாயன், கேனப்பைய, ஒரு முஸ்லீமா படத்தில் நடிச்சுட்டா முஸ்லீம் எல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு எஸ் ஏ சுந்தரம் சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களை இழிச்சவாயன் கேனன்னு நினைச்சு பேசுறீங்களா? அப்போ அந்த மக்கள் தொடர்பான ஒரு விஷயம் உங்க கருத்து என்ன? முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை இல்லை வந்து சீமானுக்கு ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது, பாஜகவுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதுல ஒரு கருத்து சொன்னா பாஜக காரன் பாய்வான். சீமான் அதை பற்றி கவலைப்படாம அந்த பாஷாவா என் அப்பான்னா ஏதோ சொல்லி ஒரே ரத்தம், அவன் குழந்தை, அது இதுன்னு அந்த ஃபேமிலியோட அட்டாச் பண்ணி முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு சீமான். ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நின்றவர் திப்பு சுல்தானை முன்னிறுத்துறாரு, ஹாய்தமில்ல சாஹிபை முன்னிறுத்துறாரு, பழனி பாபாவை முன்னிறுத்துறாரு, தடா ரஹீம் பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு, மாட்டிறைச்சியை முன்னிறுத்துறாரு. இப்போ தான் எந்த இதுக்காக நிற்கிறேங்கிற ஒரு இதுக்காக நிற்கிறாரு. நான் சினிமாவில் சிறுபான்மையா வந்துட்டேன், அதனால எனக்கு சிறுபான்மை ஓட்டு போடுவேன்னு சொன்னா அது எவ்வளவுக்குள்ள அபத்தமான ஒரு பிரச்சாரம். நீங்க ஜோசப் விஜய் என்கிறனாலே கிறிஸ்டின் போட்டுருவானா? காங்கிரஸ்காரங்க போட்டுருவாங்கன்றாரு. உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றாரு. இந்த இடம் தான் சீமானுக்கு விஜய் அனுகூல சத்துருவாகிறார். அவர் காங்கிரஸை நம்புறாரு, தன்னை நம்பல, தன் கருத்தை நம்பல, காங்கிரஸை நம்புறாரு. 29 காங்கிரஸ் கூட தான் கூட்டணி போவாரு, 24 காங்கிரஸுக்காக தான் சிஏ எதிர்ப்பு மட்டும் சொல்லி அவர் களத்துல இருந்து விலகி நின்னாரு. அப்போ 29 தனிச்சு போட்டியிட சக்தி அற்றவர்னு விஜய் வந்து இந்த இடைக்குள்ள ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. சீமான் 29 தனிச்சு போட்டியிடுவேன், திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்டிகள், தொங்கு சதைகள்னு அடிக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் அடிச்சுதான் அந்த வாக்கு எடுக்கிறாரு. நீங்க பாளையங்கோட்டை கூட்டம்னு நினைக்கிறேன், சீமான் மக்கள்கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா, பாஜக கூடாது, காங்கிரஸ் அதை விட கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. கூட்டம் வந்து ஆமா ஆமான்னு சொல்லிச்சு. அப்போ சீமான் இந்த இடத்துக்குள்ள என்ன வராரு? விஜய் ஒரு அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி. அவர் வந்து இனத்தை அழிச்ச காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்குறாரு. முல்லை பெரியாறுல கேரளாவில் செல்வாக்கு என்பதற்காக தமிழர் உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்து பேசக்கூடிய காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்குறாரு. காவிரி பிரச்சனையில ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு தடை போட்ட தண்ணி தராத காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்குறாரு. மாநில உரிமையை, கல்வியை கொண்டு போன காங்கிரஸ் வக்காலத்து வாங்குறாரு. நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அவ்வளவு நாசகார திட்டங்களை கொண்டு வந்த காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்குறாருன்னா, சோனியா காந்தி கிறிஸ்டின், ராகுல் காந்தி கிறிஸ்டின், அவங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசுனா கிறிஸ்தவருக்கு ஆதரவா இருக்காருன்னு அந்த ஓட்டு 4 ஓட்டு விழுந்துருன்னு நப்பாசையில ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பண்றாரு விஜய். நான் காங்கிரஸை அடிச்சுதான் நான் அரசியலை பண்றேன், இனத்தை அழிச்சு அந்த காங்கிரஸை ஒழிக்கணும். ராகுல் வந்து கிறிஸ்டின்ன்றீங்களா? சோனியாவுக்கு மகன் கிறிஸ்டின்ங்கிற ஒரு பார்வையில தானே அது ஓடுது. ராகுல் 25% பிராமின், கிறிஸ்டினா என்னவான்னா அவர் சத்திரியாத்த கவுல் பிராமணன் சொன்னாரு. அப்ப நான் அதுக்கு என்ன பூனூர் போட்டோம்னா உயர்ந்த பிராமணன், அப்ப நாங்க என்ன இழிவான பிராமணன், நீச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணவத்துல பேசுறேன்னா நாங்க அடிச்சோம். பட் பிராமணர் ஓட்டு மோடிக்கு தான் கிடைக்குங்கிறதே அதில் பதிவு பண்ணி அடிச்சோம். இனிவே நான் அந்த பார்வை கேத்தலிக் சோனியா, கேத்தலிக் விஜய்ங்கிறது இருக்குது இல்லையா? பட் இந்த இடத்துக்குள்ள முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலைன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் நமக்காக 2 ஆங்கிள் போகும். RSSக்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் போகும். மற்றபடி சீமானாவது அவங்க உயிர்மான ஒரு இஷ்யூவுக்கு நிற்கிறார். அதே மாதிரி கிறிஸ்டின் சிசிலையும் சீமான் வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு, பறைய கிறிஸ்டின்ஸு, தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்டின்ஸு, அருந்ததியர் கிறிஸ்டின்ஸுக்கு வந்து அநீதி நடக்கு, அவங்களுக்கு கலர் தோட்டத்தில் அநீதி, அவங்களுக்கு சர்ச்சில் அநீதி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அநீதின்னு கிறிஸ்தவத்தில் உள்ள தலித் கிறிஸ்தவர்களுக்குள்ள அநீதியை சீமான் தான் பேசுறாரு. விஜய் அதுல பேசக்கூடிய ஒரு தன்மையே இல்லை. அப்போ இதுவும் விஜய் கிறிஸ்தவர், அப்போ கிறிஸ்தவர்ல நிறைய ஜாதி இருக்குது, அது வெளிச்சத்துக்கு வருது. விஜய் கிறிஸ்தவர், கிறிஸ்தவர்ல உள்ள அட்டவணை பிரிவு மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு சீமான் தான் குரல் கொடுக்குறாரு. அப்போ விஜய் சென்ட்ரிக்காட்டு இது சீமானுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் வர்றது, சீமான் யாருக்காக நிற்கிறாரு, எதற்காக நிற்கிறாரு, குறிப்பா தமிழ் அடையாளத்துக்காக நிற்கிறாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையுமே எட்டி உதைச்சு பிரபாகரன் ராஜராஜ சோழன் தான் எனக்கு பெருசுங்கிற அடையாளத்துக்காக நிற்கிறாருங்கிறது வெளிப்படையா தெரியுது. இன்னும் வரும் நாட்கள்ல இதெல்லாம் தெளிவா தெரியும்.
விஜய் அங்கேயும் இல்லாம வளவுலா குளவுலா வெண்டக்கா ரெண்டும் கட்டா, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை யாருக்கும் இல்லை எல்லாத்தையும் ஏமாத்துறான்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரங்கிற நிரூபிப்பாரு. அது கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்த மாதிரி வரும் 10 நாட்கள்ல விஜய மையமாக வச்சு வந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்டு விஜய் கிட்ட எஜுகேட்டட் கேண்டிடேட் கிடையாது, ஊழலற்ற கேண்டிடேட் கிடையாது, சர்வீஸ் மைண்டட் கேண்டிடேட் கிடையாது, உறுதியான நிலைப்பாடு கிடையாது, பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு. நம்ம அவரை பெருசா நினைச்சோம், உண்மையான மாற்றா இருப்பாருன்னு நினைச்சோம். அவர் எதிலையுமே மாற்று இல்லை, தன் சுயநலத்தையும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு போக்கஸையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் மக்களை ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களுக்காக இருக்கிறாரு. நீ போட்டா போடு, போடலன்னா போ. முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலை, அதுக்கு நான் தெளிவா நிற்பேன். நீ போட்டா போடு, போடலன்னா போ. சிந்து நதி நீரை தடுக்க கூடாது, முஸ்லிம் விவசாயிகளுக்கு அது பயன்படணும். எனக்கு இதுல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சீமான் இந்த கொள்கைகளுக்காக தன் சார்ந்த இதுக்காக வெளிப்படையா நிற்கிறாரு. நீ சாராயங்காய்க்கவனை ஏன் சுடல, மரமேறி கல்லறக்கவனை எப்படி சுடுவான்னு கேட்கிறாரு. சாராயங்காய்க்கவனை சுடாம இவனை ஏன் சுடவாரான்னு கேட்கிறாரு. அப்போ பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு. விஜய்க்கு அதுல தெளிவில்லை, பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவா தான் இருக்கிறாரு. பிராண்டி விஸ்கிக்கு எதிராக இருந்தா மதுப்பிரியர் ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போயிரும்னு விஜய் பயப்படுறாரு. குடிக்கிறவங்க ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போயிரும்னு பயப்படுறாரு. அப்ப அதுல ரெட்ட வேஷம் போடுறாரு. குடிப்பு பாதுகாப்பெல்லாம் சொல்றப்ப சீமான் மாதிரி டைரக்டா சொல்லு, நீ பிராண்ட் விஸ்கி கூடாது கல்லு வேணும்னு அந்த இடத்துல உனக்கு சொல்லதுக்கு முடியல. அதே மாதிரி இலவசங்கள் விஷயத்திலையும் விஜய் ரெட்ட வேஷம் போடுறாரு. ஃபர்ஸ்ட்ல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுனாங்க. அருண்குமார் எடப்பாடி 2000 ரூபாய் கொடுத்ததும் அதை திட்டினாரு. நாஞ்சில் சம்பத்து பிரிட்ஜில் வச்சு பிரிஞ்சு கொடுப்பாரு, நக்கல் அடிச்சாரு. இப்போ விஜய் வந்து 2500ன்ட்டார். சர்க்கார் படத்துல இலவசங்கள் கூடாதுங்கிறாரு. அப்ப திரையில வரக்கூடிய பிம்ப விஜய் வந்து இலவசங்கள் கூடாதுங்கிறாரு. முருகதாஸ் அப்ரிஷியேட் பண்ற முருகதாஸ இலவசங்களை உடைச்சாரு, மக்களே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா அரசியல் களத்துக்குள்ள இலவசத்துக்கான ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போகுது, உதயநிதிக்கு போகுது. ஐயோ நம்ம வன்மத்துல உதயநிதிக்கு எதிராக அரசியலுக்கு வந்திருக்கோம், நம்ம யாருக்கு எதிராக வன்மம் காட்டுறோமோ அவருக்கு போகுதே இலவச ஓட்டுன்னு டக்குன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக 2500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ இது கொள்கையற்ற நிலைப்பாடு. சீமான் 3 திராவிட கட்சிகளும் இலவசத்துக்காக நின்று மக்களை ஏமாத்துறான். நான் ஏமாத்தல, இலவசங்கள் நாட்டுக்கு கேடு. அப்போ இந்த 18 விழுக்காடு இந்திய ஓட்டு ரேவடி கல்ச்சருக்கு எதிரானது, அதுல தனக்கு வாக்கு வரும்னு சீமான் நினைக்கிறாரு. அதே மாதிரி தமிழன் வாழ போறான் தமிழன் சொன்னவர் பெரியார் தூக்கிக்கிட்டாரு. அதுக்கு அதை வருச்சுன்னா ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு, ரெட்டி, இன்னொரு ரெட்டி எல்லாம் பெரியார தூக்கிட்டாரு. சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு வாங்கி அடிச்சு நிற்கிறார். அப்போ ப்ரோ பெரியார் ஓட்டு ஸ்டாலினுக்கு போகும். எடப்பாடியும் பெரியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு, விஜயும் பெரியாருங்கிறார். சீமான் பெரியாருன்னு சொன்னாலும் ஓட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு 6 பிராமணன் ஓட்டு இருக்கிறேன், பெரியார் இல்லை எனக்கு எத்தனையோ தமிழ் பெரியார் இருக்கு, அந்த ஓட்டு போதும்னு தெளிவா சொல்றாரு. அப்ப விஜய்ங்கிற கேரக்டர் வந்ததுனாலதான் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சீமான் 6 பிராமின் கேண்டிடேட்டை விட்டு களத்துக்குள்ள வர முடியுது. ஸோ விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. இதுதான் என்னோட பார்வை. மேலெழுந்த வாரியா பாக்குறவங்க விஜய் வந்துட்டாரு, பாப்புலர் ஹீரோ, மாற்றானுங்களை ஓட்டு சீமானை விட்டு போயிரும், அது விஜய்க்கு வந்துடும்னு மேலெழுந்த வாரியா பேசுவாங்க. கமலஹாசன் வரும்போது 1.1 இருந்த சீமான் 4.4% போய் 8.2 வந்திருக்காருன்னா அடிச்சு சொல்லுவேன். வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் ராயராஜ சோழனையும் முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்கினாரு. முல்லை பெரியார் உரிமையை மலையாளிக்கு விட்டு கொடுத்துட்டாரு. ராஜா முகன்ற தமிழன் தான் தமிழனுக்காக நான் எம்ஜிஆர் அடிச்சு துச்சமா மதிச்சு போட்டார் பாருங்க, அதுலதான் வளர்றாரு. இப்ப எம்ஜிஆருக்கு சாட்டையை தூக்கிட்டு வரக்கூடிய விஜய எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாலியா, ஏன் அடையாளம் பிரபாகரனும் ராயராஜ சோழன் தானே அடிக்கிறார் பாருங்க. இதுதான் விஜய் வெர்சஸ் சீமான் கம்பாரிசன்ல ஊழல் பெருச்சாளி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிக்கிட்டு விஜய் வாராரு, பிரபாகரன் ராயராஜ சோழன் தூக்கிட்டு தமிழர் அடையாளமா சீமான் வாராருங்கிறது சீமான வளர்க்கும். இது மைக்ரோவா அண்டர் கரண்ட்ல இருக்கிறது. நான் இதை நீர்பூத்த நெருப்பா இருக்கிறத சீமான் மற்றவங்களால கில்லிங் சைலன்ஸ் பண்றதுனால நான் தீய கொளுத்தி போட்டு அதை கொழுந்து விட்டு எடைய செய்யறேன். அது 234 நாம் தமிழர் வேட்பாளர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது சீமான் வெர்சஸ் விஜய் சீமான், இது சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.